ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தேடல்களின் பதிவில் சிவபெருமானின் உக்கிர வடிவமான பைரவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மலை கோயில் தான் பார்க்க போறோம். நாங்கள் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். இந்த லொக்கேஷன் உள்ள சீனரி பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோயில் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேம்பேடு அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோயிலுக்கு வரணும்னா நீங்க வந்து அம்மாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு இல்லைன்னா வந்து வேம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கிக்கங்க. அம்மாப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், வேம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. திருப்பூர் டு குடுவாஞ்சேரி போகக்கூடிய ரூட்ல ஸ்ரீ சத்யசாயி மெடிக்கல் காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த காலேஜுக்கு பக்கத்துல தான் இந்த மலை வந்து இருக்கு. இந்த இடத்தோட கூகுள் லொகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், பார்த்துக்கங்க. திருப்பூர் டு இந்த இடம் வர்றதுக்கு நீங்கள் 7 கிலோமீட்டர் தான் ஆகும். அதேமாரி செங்கல்பட்டுலேருந்து இந்த ஏரியா ரீச் ஆகிறதுக்கு 23 கிலோமீட்டர். ஸோ நீங்கள் திருப்பூர் வந்துட்டீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஷேர் ஆட்டோ இல்லைன்னா ஆட்டோ எடுத்துக்கலாம். இந்த கோயிலுக்கு ரீச் பண்ணதுக்கு 2 பாதைகள் வந்து இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் கோயிலுக்கு முன்னாடி ரீச் ஆக மாதிரி ரோடு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 300 அடி. ஸோ இங்கேருந்து படிக்கட்டில் போகும்போது 101 படிகளை வந்து கடந்தா கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். படிக்கட்டு மட்டும் இல்லாமல் ஸ்லோப்பும் வந்து இருக்கு. நாங்கள் வந்து இந்த வீடியோ மலைக்கு மேலே ஏறக்கூடிய வீடியோ வந்து கட் பண்ணல, அப்படி தான் போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்க. உங்களால் மலை ஏற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் இல்லை, வண்டியிலே வந்து நீங்கள் வந்து கோயிலை ரீச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து செகண்ட் டைம் வந்து இந்த இடத்துக்கு வரோம். அன்னைய இதுக்கு முன்னாடி வந்தபோது நைட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதனால செகண்ட் டைம் வந்து இப்போ வீடியோஸ் எடுக்கிறோம். 2 வீடியோவுமே வந்து மிக்ஸ்அப்பில் தான் கொடுத்துருக்கோம். பாருங்க, இந்த கோயில் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா காட்டூர் உத்தர வைத்தியலிங்கேஸ்வரர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. காட்டூர் உத்தர வைத்தியலிங்கேஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய மலையில தான் பைரவர் சன்னதி அமைஞ்சிருக்கு. உத்தரலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போவதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணுங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ இங்கேருந்து சீனரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கட்டு ஏறி வரும்போது நீங்களும் அப்படி இந்த சீனரிஸை வந்து ரசிச்சுட்டே வாங்க. ஸோ ஒரு குறிப்பு வந்து நம்ம கேள்விப்பட்டோம். புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர் இந்த பகுதியில வந்து 8 திசைகளும் பைரவரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த கோயில் வந்து 8 பைரவர் கோயில்ல ஒன்னா வந்து சொல்றாங்க. இது வந்து ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து வண்டியும் வந்து மேலே வரைக்கும் கொண்டு போகலாம். அதனால கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. இந்த படிக்கட்டு பாதையில நடந்து போகும்போதே நமக்கு வந்து மனசு வந்து லேசான மாதிரி இருக்கு. ஏன்னா 2 சைடும் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கு. ஸோ ரொம்ப அருமையான இடமா அமைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் வாகனங்களில் வந்தீங்கன்னா இந்த பாதையில் தான் வாகனம் வந்து சேரும். ஸோ 4 வீலரும் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு தரிசனம் பண்ணலாம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் படிக்கட்டு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கருவறை, அதுக்கடுத்து அர்த்த மண்டபம், அதுக்கடுத்து இந்த மண்டபம் வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சூலாயுதம், பலிபீடம், பைரவரோட வாகனமும் அமர்ந்திருக்காரு. வாங்க நம்ம போயிட்டு பைரவரை வந்து தரிசனம் பண்ணலாம். கருவறைக்கு உள்ள வந்து பைரவர் வந்து புதுசா வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அர்த்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சந்நிதியும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆதி பைரவர் வந்து அதுல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதாவது இந்த கோயில்ல ஏற்கனவே இருந்த பைரவரோட சிலையை வந்து இங்க அமைச்சிருக்காங்க. வாங்க நம்ம அப்படி கோயிலை வந்து வலம் வருவோம். இந்த கோயில் வந்து வலம் வரும்போது இங்க வந்து நர்த்தன விநாயகருக்கு வந்து சந்நிதி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து கும்பாபிஷேகத்து டைம்ல தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து பிரதிஷ்டை பண்ண தெய்வங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து வீட்டு இருக்கிறாரு, அவரையும் வணங்கலாம். அதுக்கப்புறம் விநாயகருக்குன்னு தனி சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அவரையும் வணங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீ பிரம்மதேவரோட சந்நிதி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கையோட சந்நிதி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க வந்து பைரவர் விநாயகர் பெருமானும் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இப்ப புதுசா அமைச்ச சந்நிதிகள். இங்க கோயில்ல வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து வந்து தரிசனம் பண்ணுங்க. திருக்கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர் ஒருத்தர்கிட்ட நம்ம அந்த கோயிலை பத்தி கேட்கலாம். வணக்கம், என்னோட பேர் குமுதா. நாங்க ஆதம்பாக்கம் ஏரியால இருந்து வரோம். நாங்க 2015 இருந்து நாங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம். அப்ப வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து வெறும்ன செங்கல்லும் சுண்ணாம்பும் வச்சுதான் கட்டி இருந்தாங்க. இந்த கோவில் அப்படியே ஃபுல்லா முள் புதரா இருந்தது. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பைரவர் கோவில். பைரவர் மட்டும்தான் இங்க வந்து தனியா இருக்காரு. இந்த பைரவர் வந்து பாத்தீங்கன்னா வருஷங்கள் வந்து மோர் தென் 2000 இயர்ஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா இங்க வந்து சொல்றாங்க. இந்த பைரவருடைய ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவர் இங்க வந்து இங்க பக்கத்துல நிறைய சிவன் கோயில், பழைய காலத்து சிவன் கோயில்கள்லாம் இருக்கு. அந்த கோயில்களுக்கெல்லாம் இவர் வந்து காட்சி கொடுத்ததா சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவருக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்போரூர் முருகர் கோவில் வந்து இருக்கு. அந்த திருப்போரூர் முருகர் கோவில் வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு, அது எல்லாருக்குமே தெரியும். முருகர் வந்து சுயம்புன்னு சொல்லிட்டு அந்த சுயம்பு முருகர் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பர சுவாமிகள் வந்து முருகரை வந்து தேடி வந்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனைமரத்துலதான் வந்து அந்த முருகர் வந்து இருந்ததா வந்து கதை சொல்றாங்க. சோ சிதம்பர சுவாமிகள் வந்து அதை தேடும் போது அவர் இந்த பைரவர் கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு போவாராம். இன்னொன்னு திருப்போரூர் வந்து போர் புரிஞ்ச இடம். வீரர்கள் வந்து போர் புரிய போகும்போதும் இந்த பைரவர்கிட்ட வந்து உத்தரவு கேட்டுட்டு போவாங்க அப்படின்றது வந்து ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து போன வருஷம் வந்து செப்டம்பர்ல தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த
ஆதி பைரவர் வந்து பாத்தீங்கன்னா மரகத பச்சை அப்படின்னு சொல்றாங்க. மரகத கல்லாலான பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சரியா எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா அந்த பைரவரை வந்து சிலை வந்து செய்யும் போது ஒரு சித்தர் தான் அந்த சிலையை வந்து செஞ்சாராம். அந்த சித்தர் வந்து செய்யும் போது அந்த பைரவரோட வயிற்றுக்குள்ள வந்து ஒரு மருந்து வச்சு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. சோ அந்த மருந்து வந்து நம்ம வந்து நம்மளோட என்ன கஷ்டங்கள் அவரை பார்த்து நம்ம சொன்னாலும் அது வந்து நமக்கு சரியா நமக்கு நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் வந்து இந்த பைரவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு. எல்லா கோயில்லையுமே வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில்ல பைரவர் இருப்பாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை மேல இந்த மலையை வந்து ஏறி வந்தா நம்மளோட கர்மா வந்து குறையுதுன்னு சொல்றாங்க. மலை ஏறி வந்து இந்த பைரவரை பார்த்தா நம்ம வந்து கர்மா குறையும்னு சொல்றாங்க. இங்க பைரவர் இருக்காரு, பக்கத்துல வந்து புள்ளையார் இருக்காரு. அந்த புள்ளையார் கீழே வந்து ஒரு ஜீவ சமாதி இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது இந்த பைரவர் கிட்ட ஒரு வேல் இருக்கு. இந்த வேல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர்ல வந்து ஏதாவது ஒரு நோய்கள் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தா அந்த வேல் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கோயில்ல இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். பட் இந்த மாதிரி வந்து ஒரு கிராமம், வெண்பேடு கிராமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து பைரவர் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அண்ட் இன்னொன்னு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைரவர், ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பைரவர் வந்து இங்க இருக்காரு. இவர் பேர் வந்து ஸ்ரீ கால பைரவர். இன்னொன்னு வந்து இந்த பைரவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யானைகள்லாம் வந்து அந்த காலத்துல வந்து வாகனமா இருந்தான். ஆக்சுவலா நாய் தான் அவருக்கோட வாகனம். பட் இருந்தாலும் இதெல்லாம் இருக்கு. இது வந்து இந்த கோவில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யானை இருக்கு பாத்தீங்களா, இந்த யானைய வந்து திருப்பி ஒரு உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ, ₹1, ₹10 எவ்வளவு வேணாலும் அதை வந்து அடியில வச்சுட்டு இவரை வந்து இப்படி தூக்கி ரொட்டேட் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியம் நினைச்சுக்கணும். நமக்கு வந்து எனக்கு இந்த வேண்டுதல் எனக்கு சரியாகணும், இந்த விஷயமா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடியில நம்ம காயின் வச்சுட்டு இதை வந்து திருப்பி விடணும். திருப்பி விட்டா அது ஒரு நம்மளோட கேட்டது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 2000 வருஷங்களுக்கு முன்னாடி, ஆனா இது கரெக்டா தெரியல. ஆனா 2000 வருஷங்களுக்கு முன்னாடிதான் எக்ஸாக்டான இயர் வந்து தெரியல. பைரவர் இருக்காரு, அந்த புள்ளையார் இருக்காரு. புள்ளையார் ஸ்டார்டிங்ல வந்து புள்ளையாரும் பைரவரும் தான். இப்ப கும்பாபிஷேகம் போன வருஷம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப சில சிலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இங்க எதுவும் மோட்டார் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மலையில இருந்து வர ஊத்து தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அந்த தண்ணியுமே வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அந்த தண்ணி வச்சுதான் இங்க வந்து பைரவருக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்க. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா காலையில அவங்களுக்கு மார்னிங் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் அங்க இருப்பாங்க. திருப்பி சாயந்தரத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. அங்க போன் நம்பர் கொடுத்திருக்காருங்க பாருங்க. அவர் பூசாரி பேர் வந்து மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருந்து அந்த போன் நம்பர் எடுத்து கால் பண்ணா அவர் வீடு பக்கத்துலதான் இருக்கு. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் அப்படிங்கறதுனால அவரை சிரமப்படாம வந்து கூப்பிட்டு நமக்கு நம்மள உள்ள கூப்பிட்டு தீபாராதனை காமிச்சுட்டு அனுப்புறாரு. தேய்பிறை அஷ்டமி வந்து இங்க ரொம்ப நல்லா சிறப்பா, ரொம்ப நல்லா கிராண்டா நல்ல ஒரு இதுல பண்ணுவாங்க. இன்னொன்னு இந்த கோயிலுக்கு வந்தா நிறைய பேர் எவ்வளவு கஷ்டங்கள்ல வராங்க. பைரவர் வந்து சிவனோட ஒரு அவதாரம்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த பைரவர் கிட்ட நம்ம என்ன கேட்டு வருமோ கண்டிப்பா அது வந்து நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தருவாரு நமக்கு. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைரவர் கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா லொகேஷன் வந்து மாம்பாக்கம்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போய் பெட்ரோல் பங்க் ஒன்று வரும், பாரத் பெட்ரோல் பங்க். அதை யூட்டர்ன் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்தோம்னா காயாறுன்னு ஒரு ஊர் வருது. சின்ன காயார், பெரிய காயார். அது பக்கத்துல வந்து ஒரு அகத்தீஸ்வரர் சிவன் கோவில் இருக்கு. பக்கத்துல ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்தோம்னா செகண்ட் ரைட் உள்ள எடுத்தோம்னா இந்த மலை மேல இருக்கு. வயசானவங்க நடக்க முடியாதவங்களுக்கு வந்து மலையில வந்து பாதை போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 2 வீலர் 4 வீலர் எல்லாமே வரலாம். நடக்கக்கூடியவங்க வந்து இந்த பை ராக் அந்த வழியில வந்து நடந்து வரலாம். அந்த மலை மேல ஏறி நடந்து வரலாம். பட் அந்த மலை மேல ஏறி நடந்து வர்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது நம்மளோட கர்மா நம்மளை விட்டு கழியணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா அந்த மலையில வந்து நம்ம ஏறி வரணும் அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த பிள்ளையார் கீழே தான் ஜீவ சமாதி இருக்கு. அதாவது இந்த வெண்பேடை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம குமுதம் இடத்துக்கு வந்து நன்றி சொல்லிக்கலாம்.
அவங்க வந்து இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கோயிலோட வெளியில இருந்து ஒரு வியூ வந்து தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. ரொம்ப பழமையான கோயில், அதுவும் ஜீவ சமாதியோட அமைஞ்சிருக்கு. மக்களே, பைரவர் கோவில் சாமி தரிசனம் சிறப்பா பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. தெரியாத உங்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் புதிய தேடலில் உங்களிடம் இணையும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். டாடா.